வெல்கம் டு மில்லட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோம்மேட் சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம் வாங்க. 50 ரூபீஸ் கொடுத்து கடையில் வாங்குவீங்கள்ல, அந்த சாக்லேட் தான். இந்த சாக்லேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சென்னா எடுத்திருக்கேன், வெள்ளை கொண்ட கடலை ஒரு 1/4 கப் அளவு இருக்கும். 250 கிராம் உலக்கில் இல்லை ஒரு டம்ளரில் ஒரு 1/4 கப் அளவு எடுத்து இந்த மாதிரி ட்ரையாக இருக்கிற பேனில் நல்லா சூடு பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது இந்த கொண்டக்கடலை நல்லா வறுபடணும். வறுபட்டதுக்கு இதுவாக நல்லா கோல்டன் ப்ரௌனாக இந்த மாதிரி தொலியெல்லாம் மாறி இருக்கும், கலர் சேஞ்ச் ஆகி அந்த மாதிரி வறுத்தெடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் கொண்டக்கடலையும் ஒரு 50 கிராம் சுகரையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதுக்கப்புறமா 1/4 கப் கொக்கோ பவுடர் டேபிள் ஸ்பூன் கணக்குன்னா ஒரு 7-8 டேபிள் ஸ்பூன் சேர்த்து 1 பிஞ்ச் உப்பும் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயிலும் சேர்த்து அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு ஆயில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துருங்க. இந்த பக்குவத்தில் நைஸாக அரைச்சிக்கணும். உங்கள் மிக்ஸி ஜாருக்கு எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஹோம்மேட் நியூட்டெல்லா ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் ப்ரெட் கூட பன் கூட நீங்கள் இப்படியே சர்வ் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம் வாங்க. இதுக்கு 10 ரூபீஸ் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து எதுக்குன்னா சாக்லேட்டுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுக்கறதுக்காக மட்டும்தான். ஆனால் ஃபுல் சாக்லேட் நம்ம ஹோம்மேடாகவே பண்ண போகிறோம். ஈஸியாக பண்ணிடலாம், வாங்க பார்த்துடலாம். இந்த சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஓடிஜிலனாலும் ஓகே, இல்லைனா ஹாட் வாட்டர் வந்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா இன்னொரு 10 கொண்டக்கடலை பக்கம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் தனியாக பொடிச்சு வச்சுக்கிறேன். இதுவும் சாக்லேட் மேலே ஒரு கோட்டிங்க்காக நட்ஸ் மாதிரி நம்ம ஆட் பண்ண போகிறோம். மெயினாக நம்ம சாக்லேட் பண்ணுறதுக்கு வீட்டில் செஞ்ச வேஃபில்னாலும் ஓகே, இல்லை கடையில் 10 ரூபா வேஃபில் வாங்கினீங்கன்னா 2 பேக்கெட் பக்கம் வாங்கிக்கோங்க. வாங்கி இது போல் ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது போல் ஒரு டம்ளர் வச்சு நல்லா அடிகனமான டம்ளர் வச்சு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்லா நொறுங்கிக்கும். மிக்ஸி ஜாரில் போட்டிங்கன்னா பவுடராக போயிடும், அப்புறம் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கண்டிப்பாக கையை வச்சு இது போல் மசிச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு எடுத்துருந்தோம்ல கொண்டக்கடலை, சுகரு, அப்புறம் வந்து கொக்கோ பவுடர், அந்த பேஸ்ட் அதாவது நியூட்ரெல்லாவை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை வந்து உருண்டை பிடிச்சிக்க போகிறோம். அதனால் தேவைக்கேற்ப 2 டேபிள் ஸ்பூனாக ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் வந்து நல்லா பால் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு வந்து மொத்தமாக சேர்த்து நீங்கள் திரட்டும் போது என்ன ஆகும்னா ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு வேஃபில்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணி இது போல் நல்லா நொறுக்கி இதே போல் நீங்கள் அதில் உள்ளே கலந்துக்கலாம். நமக்கு உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நல்லா இது போல் உருண்டை பிடிச்சிட்டு சென்டராக உள்ளே வந்து உங்களுக்கு பாதாம், அண்டிப்பருப்பு, இல்லை வறுத்த வேர்க்கடலை என்ன உங்களுக்கு அந்த டைமில் உங்கள்கிட்ட இருக்கோ அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அப்போது வந்து நீங்கள் உள்ளே வந்து சாப்பிடும்போது உள்ளே வந்து ஒரு நட்ஸ் இருக்கும்போது நல்லா க்ரன்ச்சியாக ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும்ல, அதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து எப்படினாலும் உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரியான நட்ஸு நீங்கள் பிஸ்தா கூட உள்ளே வச்சு நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து பாதாம் இல்லை, அதனால் அண்டிப்பருப்பு வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் வறுத்த வேர்க்கடலையும் ஒரு பாலில் வச்சு சேர்த்துருக்கேன். இது போல் ஒவ்வொரு பால்லையும் நீங்கள் ஒவ்வொரு நட்ஸ் கூட வச்சு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் பர்த்டே செலிப்ரேஷன் ஏதாவது வருது அப்படின்னா இது போல் பால்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வீட்டில் ஹோம்மேடாக பண்ணி தரும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். சென்னா வச்சு பண்ணியிருக்கிறதுனால சேம் டைம் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இன்னும் கொஞ்சம் ரிச்சாக ஆக்குறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஹோம்மேடாக பண்ணி வச்சுருக்க நியூட்டெல்லா சேர்த்துருக்கேன். நியூட்டெல்லா சேர்த்து செய்யும்போது ரொம்ப சுவை வந்து கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும். நீங்கள் ஆனால் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, பவுலில் வந்து சாக்லேட்டு நம்ம 10 ரூபா சாக்லேட் வந்து 3 பீஸ் சேர்த்துருந்தோம் இல்லையா, அது இது போல் சுடு தண்ணி ஒரு பவுலில் வச்சுட்டு பிளேட் வச்சு மேலே வந்து பவுலை வச்சுட்டிங்கன்னா நல்லா சாக்லேட் மெல்ட் பண்ணி கிடச்சிக்கும். அந்த சாக்லேட் ஊற்றி பண்ணும்போது நல்லா ரிச்சாக கடையில் கிடைக்கிற மாதிரி சுவையில் உங்களுக்கு கண்டிப்பாக பால்ஸ் ரெடி ஆயிரும். 30 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக செட் ஆகிருந்த பால்ஸ் எல்லாம். அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி உங்கள்கிட்ட கப்பு லைனர் இருக்கும்ல, கப் கேக்ஸ் பண்ணுற லைனர், அந்த மாதிரி கப் லைனர்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வீட்டிலே டீ கப்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கூட அதை உள்ள வச்சு சர்வ் பண்ணலாம்.
இல்லை உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னா சில்வர் பவுலில் கூட நீட்டாக வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். குழந்தைங்களும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணதாமா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அடிக்கடி இதை மாதிரி செய்வீங்க. 50 ருபீஸ் கொடுத்து நம்ம ஒரு சாக்லேட் 2 சாக்லேட் வாங்குறது வந்து நமக்கு எவ்வளோ பெரிய இது இந்த மாதிரி மொத்தமாக நான் செஞ்சுருக்க குவான்டிட்டி வந்து மொத்தமாக 6 பால்ஸ் கிடச்சிது. நீங்கள் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா செஞ்சு இது என்ஜாய் பண்ணுங்கள். மிச்சம் இருக்க நியூட்டலாவை வந்து சாக்லேட் பன் செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி நம்ம சேனலில் ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உடனே சேரும். கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.